கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வார்த்தையை பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் என்று யோபு 9:19 பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 14 சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோனின் மீது ஆவியானவர் பலமாய் இறங்கி இருந்தார். அந்த பலத்தினால் பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல சிம்சோன் கிழித்து போட்டான். அது மட்டுமல்ல, சிம்சோன் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொல்லி அதை விடுவித்தால் 30 துப்பட்டியும் 30 மாற்று வஸ்திரமும் தருவேன் என்றும், விடுவியாமல் போனால் நீங்கள் எனக்கு இதை தர வேண்டும் என்று சொல்லுகிறான். சிம்சோனின் பெண்ஜாதி அழுது அந்த விடுகதையை தனக்கு விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு அதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறாள். அந்த ஊர் மனுஷர் பெண்ஜாதியின் மூலம் விடுகதையின் பதிலை கேட்டு அதை அறிவித்த போது சிம்சோனின் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கினதினாலே அவன் அஸ்கலோனுக்கு போய் அங்கே 30 பேரை கொன்று தான் சொன்னபடியே அவர்களுக்கு செய்தான். 30 துப்பட்டியும் 30 மாற்று வஸ்திரமும் கொடுத்து கோபத்துடன் திரும்பி போய் விடுகிறான். சிம்சோனை ஆவியானவர் பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் 3 ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஜெபாலயத்திற்கு போகிறார்கள். பிறவி சப்பானியை பார்த்து, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்தான். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் பலப்படுத்தினது பிறவி சப்பானியை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 19 எசபெலின் வார்த்தைக்கு பயந்து நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் எளியா படுத்து கொண்ட போது தூதன் அவனை பலப்படுத்தி போஜனம் கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லும்போது அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் எலியா நடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்ற வார்த்தையின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக சரீரத்தில் கூட நாம் பலவீனப்படும் போது பிறவி சப்பானியை இயேசுவின் நாமம் பலப்படுத்தினது போல நம்முடைய பலவீனங்களிலும் அவரே நமக்கு உதவி செய்கிறார். மூன்றாவதாக எலியாவை போல மற்றவர்களால் நிந்திக்கப்படும் போதும் மனமடிவான வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் இருக்கும் போதும் எலியாவை போஜனம் கொடுத்து தூதன் பலப்படுத்தினது போலவே தேவ வார்த்தையால் நம்மை பலப்படுத்தி தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்வியில் பயணிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இவ்வகையான பலத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்காக நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.